மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கஸ்டடி மரணம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள். இளைஞர் அஜித் லாக்அப் மரணம் தொடர்பான அந்த வழக்கினுடைய விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய முதலாவது அமர்வு, அதாவது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன், ஏடி மரியா கிளாட் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மனுதாரர் சார்பில் மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான ஹென்றி டிபேன் தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார். அப்போது அவர் பிளாஸ்டிக் பைப், இரும்பு ராடுகளை கொண்டு அஜித் தாக்கப்பட்டதாகவும் அதனுடைய புகைப்படங்களை காண்பித்து அவர் தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார். மேலும் காவல்துறையினர் அடித்த வீடியோவை நீதிபதிகளிடம் தற்பொழுது காண்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த வீடியோவானது நீதிமன்றத்திலும் ஒளிபரப்பப்பட்டு இருக்கிறது. மேலும் தென்னை தோப்பில் வைத்து அஜித்குமாரை காவலர்கள் கடுமையாக தாக்கி இருப்பதாகவும், தாக்குதல் நடத்தும் பொழுது சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருந்ததாகவும் ஹென்றி டிபேன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இருக்கிறார். மேலும் திருபுவனம் காவல் நிலையத்தில் இருந்த சிவகங்கை எஸ்பி அஜித்தின் அம்மாவிடம் உங்கள் மகன் இறந்து விட்டார் என கூறியிருப்பதாகவும் ஹென்றி டிபேன் தனது வாதத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அஜித் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறெனில் அங்கிருந்தே விசாரணை தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவரது உடல் எதற்காக மதுரை கொண்டு வரப்பட்டது, காவல்துறையினுடைய இந்த செயல் சந்தேகத்தை எழுப்புவதாகவும் ஹென்றி டிபேன் தனது வாதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அஜித்குமாரினுடைய தாயாரும் சகோதரரும் 28ஆம் தேதி இரவு 12 மணி வரை அதாவது அஜித்குமார் குறித்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை அதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் ஹென்றி டிபேன் தனது வாதத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு நகை காணாமல் போனது தொடர்பாக எப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் 28ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். இதற்கு மறுப்பு தெரிவித்த ஹென்றி டிபேன், நேற்று இரவு அது ஆன்லைனில் ஏற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது உடனடியாக அந்த எஃப்ஐஆரினுடைய நகல் சில வழக்குகளை தவிர, அதாவது போக்சோ, பாலியல் வன்கொடுமை வழக்குகளை தவிர அந்த வழக்கினுடைய விவரங்கள் உடனடியாக கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.